ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொங்கல் ஸ்பெஷல் பஸ்ஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொங்கல் பண்டிகை நெருங்கி கொண்டே இருக்கிறது. இந்த பண்டிகைக்கு எல்லோரும் கண்டிப்பாக சென்னையிலேருந்து உங்கள் எல்லாரோட சொந்த ஊருக்கும் போவீங்க. அப்படி எல்லாரும் ஒரே நேரத்தில் போகும்போது பஸ்ஸோட நெரிசலை தவிர்க்கிறதுக்காக தமிழக அரசு ஒரு ஒரு முக்கிய அறிவிப்பு விட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு சார்பில் 19,484 சிறப்பு பேருந்துகளை இயக்கப் போவதாக அமைச்சர் சிவசங்கர் அறிவித்திருக்கார். இந்த வருடம் பொங்கல் விடுமுறை சனிக்கிழமை முதல் ஸ்டார்ட் ஆகிறதுனால 13 முதல் 17ஆம் தேதி வரை மொத்தம் 5 நாளுக்கு எல்லாருக்குமே லீவ் இருக்குது. சென்னையிலேருந்து ஊருக்கு கிளம்புற எல்லாருமே கண்டிப்பாக 12ஆம் தேதியே வெளியூருக்கு செல்ல ஆரம்பித்திருப்பாங்க. ட்ரெயினில் போகிறேன்னு நினச்சவங்களுக்கான ரயில் டிக்கெட்டோட ரிசர்வேஷன் செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆகி அப்போவே சீக்கிரமாகவே முடிஞ்சிடுச்சு. அதே போல் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை பெரும்பாலான ரயில்களில் எல்லா டிக்கெட்டுமே ரிசர்வேஷன் முடிஞ்சிடுச்சு. அதனாலே தமிழக அரசு பொங்கலுக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. சிறப்பு பஸ்கள் 11ஆம் தேதியே இயக்குவதாக திட்டம் இருந்தது. ஆனால் பஸ் தொழிலாளர்கள் திடீர்னு ஸ்ட்ரைக் அறிவிச்சிருந்ததுனால சிறப்பு பஸ்கள் இயக்குவது குறித்து எந்த ஒரு அறிவிப்புமே தமிழக அரசு அறிவிக்காமல் இருந்தாங்க. இந்த அறிவிப்பு தாமதமானதற்கு காரணமே இந்த பஸ்ஸோட ஸ்ட்ரைக் தான். உடனே ஸ்ட்ரைக்குன்னு சொன்ன உடனே ஆம்னி பஸ்ஸில் எல்லாருமே 3 மடங்கு கட்டணத்தை உயர்த்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மாதிரி ஆம்னி பஸ்ஸில் கட்டணம் அதிகமாக வசூலிச்சிருந்தாங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்களோட பஸ்ஸை பற்றி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிடலாம். மட்டும் இல்லாமல் லேண்ட்லைன் நம்பர் ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். இப்போ நம்மளோட ஸ்பெஷல் பஸ்ஸஸ் என்னென்னக்கு எங்கெங்கேருந்து இயக்குறாங்கன்னு பார்ப்போம். பொங்கலுக்கான ஸ்பெஷல் பஸ் வர 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் சென்னையிலிருந்து இயக்கப்படும். 3 நாட்கள் வழக்கமாக இயங்கும் பேருந்துகள் 2200 பஸ்ஸு கூட 4706 சிறப்பு பஸ்ஸும் சேர்ந்து இயக்கப்படும்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. சென்னையிலிருந்து 11,006 பஸ் இயக்கப்பட உள்ளது. மற்ற ஊர்களிலிருந்து 8,478 பஸ்ஸும் ஒட்டுமொத்தமாக 19,484 பஸ்கள் சிறப்பு பேருந்தாக இயக்கப்பட உள்ளது. எக்ஸ்பிரஸ் பஸ்லாம் பார்த்திங்கன்னா பெங்களூர் மற்றும் ஈசிஆர் வழியாக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இயக்குவாங்க. அதே போல் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய விரைவு பஸ்ஸுகள் அந்த எக்ஸ்பிரஸ் பஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய புது பஸ் ஸ்டாண்டான கிளாம்பாக்கத்துலேருந்து எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயம்பேடு கிளாம்பாக்கம் தவிர வேறு எங்கேருந்துமே எக்ஸ்பிரஸ் பஸ்ஸுகள் கிளம்பாது. இது போல் பொங்கல் முடிந்ததுக்கப்புறமா மற்ற ஊர்களிலிருந்து சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகக்கூடிய பேசஞ்சருக்காக 16 முதல் 18ஆம் தேதி வரை வழக்கமாக இயங்கக்கூடிய 2100 பஸ்களுடன் 4830 சிறப்பு பஸ்ஸும் இயக்கப்பட உள்ளது. பிற ஊர்களில் இருந்து 6451 பஸ்ஸும் இயக்கப்பட உள்ளது. பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மற்ற மாவட்டங்கள்லேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு 17,589 பஸ்கள் ஸ்பெஷலாக விட்டுருக்காங்க. நீங்கள் டிக்கெட்டை முன்னாடியே புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மொத்தம் 11 இடத்துல முன்பதிவு மையங்கள் வச்சுருக்காங்க. அது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் 5, தாம்பரம் சானிட்டோரியத்தில் 1, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் 5, மொத்தம் 11 மையங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் www.tnstc.in என்ற வெப்சைட் மூலயமாகவும் டிஎன்எஸ்டிசி என்ற மொபைல் ஆப் மூலயமாகவும் உங்களோட டிக்கெட்டை நீங்கள் முன்னாடியே பதிவு செஞ்சுக்கலாம். மேலும் இது பற்றின தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்கிட்ட பேசும்பொழுது என்ன சொல்லியிருந்தார்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருந்தபடியே தமிழகம் முழுக்க இயக்கப்படும் பேருந்து சேவைகளை கண்காணித்து வருகிறேன். எங்காவது பேருந்து சேவைகள் குறைவாக இருந்தாலோ அதிகாரிகள் உரிய ஆய்வை நடத்துவார்கள் என அமைச்சர் கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பஸ் சேவைகளில் எங்கேயுமே பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மழை பெய்கிற சில மாவட்டங்கள் மட்டும்தான் ஊழியர்கள் தாமதமாக வருகின்ற காரணத்தினால் பஸ்ஸோட எண்ணிக்கைகள் குறைவாக இயக்கப்படும்னு சொல்லியிருந்தார். அதை தவிர்த்து வேறு எங்கும் பிரச்சனை இல்லை. இது போல் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் கூறியிருக்கார். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொங்கல் பஸ் பற்றின மற்ற இன்ஃபர்மேஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.